பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தியானத்துக்கு என்று 2 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:6-7 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4:6-7. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்றும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவன் ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அது இந்த சரீரமாகிய மண்பாண்டத்திலே நாம் சுமந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது என்ன பொக்கிஷம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லப்படுது. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே ஒளிரப்பட்டதான அந்த ஞானத்திற்கு ஒப்பான அந்த காரியம் எங்கள் இருதயங்களிலும் ஒளிர செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா எழுதப்பட்டிருக்கு. For God who said that light shine out of darkness made his light shine in our hearts to give us the light of the knowledge of God's glory displayed in the face of Christ அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கிறிஸ்துவின் முகத்தில் ஒளிர செய்யப்பட்டதான அந்த ஞானமாகிய மகிமை எங்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? ஒளிர செய்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் காணப்பட்ட மகிமை, கிறிஸ்துவே வெளிச்சமாகவும் இருக்கிறார். அது எங்களுக்குள்ள என்ன செய்கிறதாம்? காணப்படுகிறது என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அது என்ன இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார், ஒளிர பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:3-4-5 வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4ஆம் வசனம் சொல்கிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், சாயங்காலமும் விடிய காலமும் முதல் நாள் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இந்த வெளிச்சம் அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 4வது நாள்ல தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இருளை ஆள சிறிய சுடரையும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. 4வது நாளாக அது நடக்கப்படுகிறது. இந்த சுடர்களும் இந்த வெளிச்சமும் வேற வேறையாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை குறித்து சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அயனைஸ்ட் கிளவுடாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எவைகளா இருந்தாலும் இந்த வெளிச்சம் கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கும் என்று நம்பப்படுகிறது. உதாரணத்துக்கு வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஒன்றானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு கொலோசியர் 1:16-17 அதையே தான் மீண்டும் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டது எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த வெளிச்சம் முதல் நாள்ல உண்டாக்கப்பட்ட வெளிச்சமும் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. அதுதான் கொரிந்தியர்ல பவுல் அதை இடைப்பட்டு சொல்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுதே இருளையும் வெளிச்சத்தையும் ஆதியாகமம் 1:4 சொல்கிறது, வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆதி முதலாகவே தேவன் இந்த இருளிலிருந்து ஒரு இருளை விளக்கும்படியாக, இருளை பிரிக்கும்படியாக ஒரு வெளிச்சத்தை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். இந்த வெளிச்சம் கிறிஸ்துக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவினாலே இது உண்டாக்கப்படுகிறது. அப்போ அந்த வெளிச்சம் தான் இந்த முழு அண்டத்தையும், உலகம் அல்ல முழு அண்டத்தையுமே அது உருவாக்கப்பட்டிருக்கு. வெளிச்சத்திற்கு பின்பதாக சகலமும் அது காணப்படுகிறது. அப்போ அந்த வெளிச்சத்தின் மூலமா இவ்வளவு காரியம் செய்யக்கூடும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தின் கிறிஸ்து தானே இன்று நமக்குள்ளும் ஒளிர பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்ப எவ்வளவு மகிமை நிறைந்ததான தேவமாக நம்முடைய மண்பாண்டங்களிலே 7ஆம் வசனம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், வல்லமை மகத்துவமுள்ள வல்லமை, இது குளோரியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது மண்ணான ஒரு மனுஷனா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிறதான இந்த வெளிச்சம் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் இருளிலிருந்து உதிய பண்ணினதான வெளிச்சத்திற்கும் மகா மேன்மையாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். இந்த முதலாவது காணப்படுகிறதான இந்த இருளை குறித்து பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகத்துல அவர் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 38:4-7 நீங்க பார்க்கும் பொழுது விடிவெளி நட்சத்திரங்களை குறித்தும் அங்கே அவர்கள் தூதர்கள் பாடினார்கள் என்பதையும் ஆல் சன்ஸ் ஆஃப் காட் ரிஜாய்ஸ் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஸ்தாபிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியை உருவாக்கும் பொழுது
அவர் அதையெல்லாம் கட்டமைக்கும் பொழுதும் தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். தேவன் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களோடு கூட விழுந்து போன தூதனாகிய பிசாசும் என்ன செய்கிறான் இருக்கிறான். அவனே இருளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறான். ஏசாயா 14:12 முதல் 15 வசனங்களையும் எசேக்கியேல் 28:13 முதல் 17 வசனங்களையும் பார்க்கும் பொழுதும் அங்கே விழுந்து போனதான் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தேவனுக்கு ஒப்பான ஒரு காரியத்தை அவன் உயர்த்துவான் என்றும், எசேக்கியேலை பார்க்கும் பொழுது அவன் காக்கப்படுகிறதான் கேரும் என்றும், அவனுடைய ஞானம் கெட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க ஒரு ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது, அவனிடத்தில் ஒரு ஞானம் கெட்டு போயிருக்கு என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஞானத்தை தழுவிக் கொள்ளும்போது அது உங்களை தழுவிக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. இந்த ஞானம் கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறாரே, இந்த வெளிச்சமும் கிறிஸ்துவாக இருக்கிறார், ஞானமும் கிறிஸ்துவாக இருக்கிறார். லூசிபருக்குள்ளாக காணப்பட்டதான ஒரு ஞானம் உண்டு, அது அவனுக்கு அது பெருமை நிமித்தமாக அது கெட்டு போயிற்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து வெளிச்சமாக யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு உதிக்கிறார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. அப்ப இந்த முழு உலகத்தையும் இந்த வெளிச்சத்தினால உண்டு பண்ணின தேவன் நமக்குள்ளே ஒளிரை செய்கிறதுக்கு காரணம் என்ன? இதே பூமியிலே இன்னொரு உலகம், இருண்ட உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம வெல்லும்படியாகத்தானே கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். எதை செய்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்துக்காக செய்வார். 1 யோவான் 2:8 சொல்கிறது, மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. என்னென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று சொல்ல. உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவ அதுதான் சொல்லுவாரு, இதோ அக்கினியை போட வந்தேன், இது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். அக்கினிங்கிறதே வெளிச்சம் வந்தாயிருமே. அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளும் அவருக்குள்ளும் இருக்கிறதாக வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அதுவே மெய்யான ஒளி. பொய்யான ஒளியாக அவன் மார்னிங் ஸ்டார் என்று சொல்லப்படுகிறதான விடிவெளி நட்சத்திரத்தின் மகனாக இருக்கிறதான விழுந்து போன தூதனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. அது மெய்யான வெளிச்சம் அல்ல, மாறாக கிறிஸ்துவே மெய்யான வெளிச்சமாக இருக்கிறார். யோவான் 1:9 சொல்லுகிறது, பிரகாசிப்பதற்கு ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 8:12 சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய ஜீவ ஒளி யாருக்குள் இருக்கிறது? இதை காண்கிறதான விசுவாசிக்கிறதான உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இந்த ஒளியின் ஒரு பகுதி தானே இந்த பூமியும் அண்டத்தையும் உருவாக்கினார். மகத்தான ஒளியா இருக்கிறது என்றும் வேதம் சொல்கிறது. போல பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஏசாயா 60:2 இதைத்தான் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நீதியின் வெளிச்சமாகிய, நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து குமாரன் நம்மளே அவர் உதிக்கிறவராக இருக்கிறார், பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆதாமின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்தார். அவன் இழந்து போனான். முந்தின ஆதாம் இழந்து போனான், பிந்தின ஆதாம் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உண்மையான வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அது எனக்கு ஒளியா இருக்கிறது என்றும் யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த ஒளி இருளானதை அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்துல இருந்தார், இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். உலகம் அறியல, நாம் அறிந்திருக்கிறோமா? எவ்வளவா அறிந்திருக்கிறோம்ங்கிறது அடுத்த கேள்வி. ஒருவேளை அறிந்திருக்கிறோம் சொன்னா சரி, நல்லது. எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா தேவன், கர்த்தர், இயேசு, கடவுள் என்று சொல்லும் போது ஒரு பெரியதான ஒரு காரியம். ஒரு 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 பெரிய சமுத்திரத்துல போய் கொஞ்சோண்டு ஒரு கையளவு ஒரு கடலின் தண்ணீரை எடுத்து எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அது அளவே முடியாது. அதே போலதான் தேவன் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார், மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஒரு ஜீவ ஒளியா இருக்கிறார். ஆனா அது பிரகாசிக்கத்தக்கதாய் நான் வளர விட என் ஆத்துமா அதை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமோ அதை தடுக்கிறது. இந்த மாம்சத்தை மேற்கொள்ளத்தக்கதாக தானே ஆவி என்கிறதான பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:19 பார்க்கும் பொழுது மனிதர்கள் இந்த இருளையே விரும்புகிறார்கள் என்றும், இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனம் பார்க்கும்போது வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள் என்றும். ஏன்? கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார்,
அவரிலே எவ்வளவாயினும் இருள் இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக 100% வெளிச்சம் 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 மாத்திரமே, பிரகாசம், மகிமை, பரிசுத்தம், வல்லமை இதுதான் இருக்கிறது. அப்ப அதனுடைய பங்கு எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா எனக்குள்ளும் அதுவே காணப்பட வேண்டும். இது மண்பாண்டம் தான், ஆனா பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம். நாம் ஒளிர செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தால் கிறிஸ்து முழு வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் இப்ப எனக்குள்ளும் இருந்து நான் அவருக்கு குமாரனா வேற இருக்கிறேன். மத்தேயு 5:14 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அவர் சொன்னார், நான் மெய்யான ஒளி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது நானே மெய்யான ஒளி என்று சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதா இருக்கணும். ஒரு இருள்ல ஒரு சின்ன ஒரு லைட்டு பிரகாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் வந்து அதை அண்டிக் கொள்கிறதை போல, இருள் விலகுகிறதை போல, உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவராஜ்யம் என்கிறதான இந்த வெளிச்சம் இருளான இந்த பிசாசின் உலகத்தை தகுடுபடியா ஆக்குறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை ஸ்தாபிக்கிறதா இருக்கிறது. யோவான் 1:2-12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் மேலும் தேவனுடைய பிள்ளையாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளை மாத்திரம் இல்ல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் அத்தாரிட்டி, மகிமையின் வல்லமையின் நிறைந்ததாய், அதிகாரம் நிறைந்ததாய் இருக்கிறது. ஆனா அது உள்ள அது ஒரு சின்ன குழந்தைக்கு ஒருவேளை அது பிறக்கும் பொழுது அது ஒரு கலெக்டராக இருக்கலாம்னு அவங்க பெற்றோர் நினைக்கலாம். ஆனா அது உடனே ஆகுவதில்லை. அதுக்கேற்ற ஒரு காலம் வருகிறது, வளர வேண்டியது இருக்கு. அதே போலதான் உங்களுக்குள் இருக்கிறது இந்த வெளிச்சம் மகிமை நிறைந்ததா இருக்கிறது, ஆளுகை நிறைந்ததா இருக்கிறது. இன்று அது ஒருவேளை மங்கி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை இப்பொழுது தட்டி பிரகாசிக்க பண்ணும்படியாகவும், நீங்கள் அநேகரை பற்ற வைக்கும்படியாகவும், பவுலும் சீலாவையும் பார்க்கிறோம் அல்லவா, துதித்து பாடினார்கள். எல்லாருடைய கட்டும் அகந்ததை போலவே கர்த்தர் உங்கள் மூலமாகவும் செயல்பட, நம் மூலமாய் செயல்படவே கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 1:13 சொல்லுகிறது, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கிறனாலும் கர்த்தரால் பிறந்திருக்கிறோம், ஆவியில பிறந்திருக்கிறோங்க. என் தகப்பன் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் பரிசுத்தரும் மகிமையும் கனமும் நிறைந்தவர், நித்தியமாய் ஆளுகை உள்ளவராக இருக்கிறாரே. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் அந்த ஆளுகை எனக்குள்ளும் இருக்கிறது. இவ்விதமாய் மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கிடவது. உலகத்தின் முன்பதாக அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றன. எபேசியர் 5:8 சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்களே, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார் கர்த்தர். இங்க உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், இல்ல மாற்று கருத்து இல்லை. ஆனா நடந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தருகிறான். விசேஷமாக தாளந்தையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் தாகத்தோடு இருக்கிறதான, அதுக்கு ஏற்றதான ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறதான தேவ பிள்ளைகளை மிக மிக மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். அதே சமயத்துல தேவ ஆவியானவர் உங்களோடு நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுது. நம்ம இருளுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. We are not belong to the kingdom of darkness, we belong to the kingdom of light, power and glory. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது, ஆனா சிலர் மனம் திரும்பாம இருக்காங்க. உதாரணத்துக்கு மத்தேயு 8:12 பார்க்கும் பொழுது சிலர் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. மத்தேயு 22:13 பாத்தீங்கன்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா, அங்கே ராஜா அவனை என்ன செய்கிறான், அந்த ஆடை இல்லாதவனை தூக்கி அவன் இருளிலே கடத்தி போடுகிறதை பார்க்கும் பொழுது 2 பேதுரு 2:17 சொல்லுகிறது, சிலர் தண்ணீரற்றதாகவும் கிணறை போலவும் அங்கு காற்று அடிக்கப்படுகிறதான ஒரு மேகம் போலவும் என்ன செய்கிறார்கள், இருளுக்காக அவர்கள் தங்க ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதா 13 சொல்லுகிறது, அதே தான் அதுவும் சொல்லப்படுகிறது. இருளுக்கான காரியத்துக்கு என்று அவர்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, the God of world, அதாவது உலகத்தின் அதிபதி அநேகருடைய கண்களை குருடாக வைத்திருக்கிறான். இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம், நம்மளை நாமே சோதித்து அறிவோமாக, நம்மளுடைய கண்கள் குருடா இருக்கிறதோ என்று, வெளிச்சமா இருக்கிறதா என்று நீங்கள் உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். எப்படி உலகப்புறமா ஒரு கண்ணை இருள் அடைக்குதா இல்லையா என்று ஒரு டாக்டரை பார்ப்பதை போல நமக்கு முன்பதாக இருக்கிறதா அந்த கண்ணாடி ஆகிய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் கண்கள் இருளா இருக்கிறது என்றோ வெளிச்சமா இருக்கிறதா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் இதோ உங்களுக்கும் இருளுக்குமான ஒரு யுத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது, உங்களுக்குள் வெளிச்சம் இருக்கும் சொன்ன நிச்சயமாக, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாவாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பெரிய ஆவிகளின்
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீ என்றால் இதெல்லாம் தரித்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு யுத்தம் உண்டு. யாரோடு? மனுஷனோடு அல்ல. மனிதர்கள் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரையும் மீட்கப்படும்படியாய் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு அழிந்து போவது பிதாவின் சித்தம் அல்ல. எனக்கு கேட்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உன் சொந்த பந்தம் ஒருவேளை பின்மாற்றத்தில் இருக்கலாம். நீயோ கதறி ஜெபித்து நீ அவர்களை தேவனுடைய கொண்டு வர வேண்டிய கடமை உன் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார், உன்னை நம்புகிறார். என் பிள்ளை அந்த இருளில் இருக்கிறதான பிள்ளைகளையும் கொண்டு வருவார்கள். என வேதம் சொல்லுகிறதை நம்ம வாசித்தோமே, முன்பு நாமும் இருளிலே தான் இருந்தோம். வெளிச்சத்துக்கு வந்தனால இருளில் இருக்கிறவர்களை நீங்கள் மட்டமாய் பார்க்காதீர்கள். மாறாக உங்களிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ண வேண்டும். அவர்களை இழுத்து கொள்ளத்தக்கதாய் முழங்கால் படியிட்டு யுத்தம் செய்து ஜெபித்து உபவாசித்து அவர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதல் எபேசு சபையை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை அவர் கண்டம் பண்றார், ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். நீ ஆதி அன்பை விட்டா என் மகனே, ஆதி அன்பை விட்டுருக்கிறோம் சொன்னா நாம் இருளுக்கு நேராய் கடந்து போய்கிட்டு இருக்கோம் என்ற அர்த்தம். மாறாக வெற்றி பெறுபவர்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறார்? 2:7 சொல்லுகிறது, அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்கிறார்? புசிக்க கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சுமர்னா சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் என்னத்தை ஜெயம் கொள்கிறவனுக்கு எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் நீதியின் கிரீடத்தை, கிரவுன் ஆஃப் லைஃப் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பெருகமோ சபைக்கு அவர் சொல்லும் பொழுது அவர்கள் எதற்கு எதிர்த்து நிற்காமல் போனார்கள் என்றால் கள்ள உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்காமல் போனார்கள். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிசாசு எந்த உபதேசத்தின் மூலமாய் நம்மளை அவன் வீழ்த்த அவன் எச்சரிப்பாய் இருக்கிறான். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிக்க கூடியவனாய் இருக்கிறான். 2:17 இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மறைவான மன்னாவையும் ஒரு வெள்ளை கற்களில் அவன் பேர் எழுதப்பட்ட காரியத்தையும் ஜெயிக் கொள்கிறவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. தியேட்ரா சபையை குறித்து சொல்லும் பொழுது கவனம் இல்லாத, டிசர்ன்மெண்ட் இல்லாதபடி, எதை பகுத்தறிகிறதான காரியம் இல்லாதபடி ஏனோதானுங்கிற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்படி இல்லாத அதை ஜெயம் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவரை பார்க்கும் பொழுது 2:26 சொல்லுகிறது, ஜனங்களை அவர்கள் ஆளுகை செய்ய முடியாது, நேஷன்ஸை ஆளுகை செய்ய முடியாது, கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். மார்னிங் ஸ்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ததி சபையை 5வது சபையை பார்க்கும் பொழுது அப்படி கிரியைகள் நாம் செத்து போய் இருக்கிறது. நாம் செய்கிறதான காரியம் செத்த கிரியா இராதபடி நாம் ஜீவனுள்ள காரியமாய் செயல்படுவோமாக. நம்முடைய கிரியைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் shouldn't be a dead work, whereas it should give life. கிறிஸ்து வந்த பொழுது ஜீவன் உண்டானது போல நீங்கள் நானும் ஜீவன் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் வெள்ளி வஸ்திரத்தையும், அது மாத்திரமல்ல ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் அதை எடுத்து போடாத அளவு நித்தியமாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 அதை பார்க்கலாம். பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 பார்க்கிறோம். அவர்கள் யார் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய் இருக்கிறார்கள் என்றும் புதிய நாமத்தை கொடுக்கிறார். புதிய எருசலேம், அதுல உள்ள காரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யார்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எதுல ஜெயம் கொள்கிறவர்கள்? இப்படிப்பட்டதான துன்மார்க்கான காரியத்திலிருந்து ஜெயம் கொள்று பிசாசு வருகிறதான எல்லா தடைகளையும் நாம் தாண்டி போகத்தக்கதான கிருபை நமக்கு இருக்க வேண்டும். கடைசியாக லவுதேகியா சபையை குறித்து சொல்லப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டோடு வாழ்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அதை நினைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நமக்கு கிருபை தருவார்கள். அவளுக்காக ஜெபிப்போமாக. அவர்களை மீட்டுக் கொள்ளத்தான் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆவிக்குரிய பிளைண்ட்னஸோடு இருக்கிறதான காரியம் கர்த்தர் அதையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். லவுதேக்கியா சபையை அதை பார்த்து எச்சரிக்கிறார். இதுல இருந்து ஜெயம் கொள்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-24 சொல்லுகிறது, அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாகவும் அவரோடு கூட சிங்காசனத்தில் ஆளுகை செய்யும்படியாகவும் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் தருகிறார். காரணம், அவர் வெளிச்சம், அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார். நம்மையும் அவ்வண்ணமாகவே பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் நம்ம வாசித்தது போல எங்கள் இறுதியிலே அது என்ன செய்கிறதாம்? பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:6-7 இருளில் இருந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே
பிரகாசித்தார். அது மாத்திரமல்ல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஒரு பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நம்பி கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்களை நம்பி கர்த்தர் தந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அழிந்து போகும் இந்த உலகத்தின் காரியத்திற்காக அதை இழந்து போகாதபடி கர்த்தர்க்கென்று வைராக்கியம் நிற்கிறதான 7 சபைகளை போல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தன் ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்தியமான ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் அமரும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லப்படுகிறது. அவர் உங்களை எண்ணி குமாரனாக அவர் வைக்கிறார். யார்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளும்படியாகத்தானே இந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது பிரகாசிக்கத்தக்கதாய் மாம்சத்தை களைந்து போட்டு நாம் கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆவியானவர் ஜெயம் கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கு. விடுதலையின் ஆவியானவர், வெளிச்சத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொக்கிஷமாய் இருக்கிறார். அதை எப்பொழுதும் எண்ணி அதற்கேற்ற உங்கள் வாழ்க்கையை வணைவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய இறுதி காலத்தில் எல்லாவற்றையும் முடித்து கர்த்தருக்கென்று ஜெயமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா கிருபையும் பலனும் சுகத்தையும் தருவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.